10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது வர மிட்டம் டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டினை நாம் பழைய கொஸ்டின் பேப்பரில் இருந்து இதை நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். நல்லா கவனிச்சுக்குங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கேள்வியை நல்லா வாசிச்சு பாருங்கள். -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பு. இந்த வது அப்படின்னு வந்துட்டா எப்படி பண்ணணும், அதாவது 19th டேர்ம் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? இந்த மேலே இங்கிலீஷ் மீடியத்தில் மேலே TH இருந்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, TN = A + n-1 × D. நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வது அப்படின்னு வந்துட்டா TN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? சரி, அப்போ இந்த எங்கே என்னங்கிறது என்னது? n. இது எத்தனாவது உறுப்பு? 19. அப்போ என்னங்கிறது 19. அப்போ A அப்படின்னா எது? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய முதல் உறுப்பு எது? அதுதான் A -11. இங்கே என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும், 19ன்னு தெரியும். சரியா? இப்போ D மட்டும் கண்டுபிடிக்கணும். D கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, D = T2 - T1. அதாவது ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை நம்ம மைனஸ் பண்ணணும். ரெண்டாவது டேர்ம் என்ன? -15. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இதை அப்படியே போடணும். ஃபஸ்ட்டு உறுப்பு -11. அப்போ ரெண்டு மைனஸ் நமக்கு தொடர்ந்து வரக்கூடாது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ன்னு கிடச்சிரும். இப்போ -15 + 11. இங்கே நல்லா பாருங்கள், இங்கே -15, இது +11. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் வரணும். -15ல் 11 போச்சுன்னா 4. அப்போ டியினுடைய மதிப்பு -4. அப்போ D = -4 அப்படின்னு இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். T19 = Aவோட மதிப்பு -11 ப்ளஸ்ஸு என்னோட மதிப்பு n, அதோட மதிப்பு 19 -1 × Dயோட மதிப்பு -4. இப்போ -11 அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ்ஸு 19 - 1 18 × -4 -11. முதல்ல எப்போவுமே இந்த பெருக்களை தான் நம்ம பண்ணுவோம் பிட்மாஸ் சிஸ்டம் பிரகாரம். பெருக்குனா 18யும் 4யும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 4 × 8 32, மிச்சம் 3, ஒரு நாளாக 4, 4 3 7. அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு -72. இப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால நம்ம கூட்டணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு சொல்கிறீங்க. இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு. இப்போ ரெண்டையும் கூட்டும்போது ஒரே மாதிரியான குறி வந்துடும். அப்போ -72யும் 11யும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 2 1 3 8. ஸோ -83. அப்போ T19 19வது உறுப்பு நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா -83 இருக்கணும். இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ரெண்டாவது கணக்கில் என்ன அப்படின்னா, இப்போ ஏயினுடைய மதிப்பு கொடுக்கப்பட்டவை கண்டிப்பாக எழுதணும். கிவனை நம்ம கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஏயினுடைய மதிப்பு நமக்கு என்ன இருக்குது? 1 2 3 இருக்கா? மற்றும் பியோட மதிப்பை நாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கொடுக்கல. அப்போ x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு சொல்கிறாங்க. பகா எண் என்னென்னா, அதோட வாய்ப்பாடு அதோட டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2ங்கிறது ஒரு பகா எண், வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வராது. 3ங்கிறது ஒரு பகா எண், 5ங்கிறது ஒரு பகா எண், 7ங்கிறது ஒரு பகா எண். இப்போ 9ங்கிறது 3வது வாய்ப்பாடில் வந்துடும். அதனால் அது பகா எண் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம எழுதும்போது 2 3 5 7 9ன்னு எழுதியிருப்போம். அப்போ 9ங்கிறது பகா எண் அல்ல. 2 3 5 7 இது மட்டும்தான் இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எனில் A × B மற்றும் B × A, A × B ஏவையும் பியையும் பெருக்கணும். 1 2 3 இதையும் கிராஸு 2 3 5 7 இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். இப்போ பெருக்குவோமா? 1 இப்படி எழுதணும்னா 1, 2 இது ஃபஸ்ட்டு 1 வச்சு எல்லாத்தையும் பெருக்கணும்.
அடுத்து 1,3, அடுத்து 1,5, அடுத்து 1,7, அடுத்து 2 வச்சு பெருக்கிறோம். 2,2, 2,3, 2,5 மற்றும் 2,7. அடுத்தது என்ன வருது? 3. அப்போ 3,2, 3,3, 3,5 மற்றும் 3,7. சரியா? இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? B கிராஸ் A. இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதை கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2, 3, 5, 7 இன்ட்டு 1, 2, 3. பாருங்களேன். இப்போ 2, 2,1, 2,2, 2,3 ஃபஸ்ட்டுது. அடுத்து பாருங்கள் 3,1, 3,2, 3,3. அடுத்து 5,1, 5,2, 5,3. இது அடுத்து 7, 7,1, 7,2, 7,3. இது B கிராஸ் A. இதுக்காண்டி இந்த கணக்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவும் ஒரே மாதிரி கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 1,2 இருக்கும், ஆனால் இங்கே 2,1 இருக்கும், மாறி இருக்கும். அப்போ A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவும் ஒரேதாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த கணக்கை நம்ம கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கணக்கு, 2 வரியில் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிற கணக்கு. இந்த கணக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸில் இதுவும் ஒன்று. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் K கியூபு ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, 44,100 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க. இங்கே இந்த கியூப் ஃபார்முலா இருக்குல்ல, கன எண்களினுடைய சூத்திரம்னு சொல்லுவாங்க, கூடுதலினுடைய சூத்திரம். அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். அதாவது இயல் எண்களை இருமுறை பெருக்கிட்டா, இயல் எண்களின் கூடுதலை இருமுறை பெருக்கினா நமக்கு கன எண்கள் கிடச்சிரும் அப்படிங்கிறத ஃபார்முலாவினுடைய அர்த்தம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்கணும், இங்கே K இருக்குது. அப்போ இங்கே பக்கம் எப்படி இருக்குது, இது ஒட்டு மொத்தமாக இப்போ K கியூப் இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 44,100 கொடுத்துட்டாங்களா. இது வந்து இயல் எண்களினுடைய கூடுதல், நேச்சுரல் நம்பர்ஸோட இந்த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர், அப்படி தானே. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது நமக்கு என்னவா மாறும், ரூட்டாக மாறுமா. அப்போ ரூட் ஆஃப் 44,100 n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 டைரெக்டாக வந்துடும் சம். அவ்வளோதான். நம்ம எழுத வேண்டியது இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, கிவன் எழுதணும், அப்புறம் ஃபார்முலா எழுதணும். அவ்வளோதான். இந்த 2 தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை மாற்றி போட்டாலே வந்துடும். இப்போ 441க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 21ங்கிறது வரும். எப்போவுமே ரூட் எடுக்கும்போது 2 0 இருந்துச்சுன்னா அதை 1 மாற்றிடணும். அப்போ 21, 441க்கு ரூட் எடுத்தால் 21, 2 0க்கு ரூட் எடுத்தோம்னா ஒரு 0, அப்போ மொத்தம் 210. அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இந்த எண்களினுடைய கூடுதல் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் இது இயல் எண்கள், அதோட கூடுதல் நமக்கு என்னது, இன் மதிப்பு நமக்கு 210. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு.